வணக்கம். ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று பங்களாதேஷ் சென்றடைந்தார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் நடவடிக்கைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று பாதிக்கப்பட்டன. இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 71வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. ஒமிக்ரான் தொற்று வேகமாக பரவும் தன்மை கொண்டதால் சர்வதேச நாடுகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான கேலோ இந்தியா மகளிர் ஹாக்கிப் போட்டியை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று பங்களாதேஷ் சென்றடைந்தார். டாக்கா விமான நிலையத்தில் அவருக்கு அந்நாட்டு முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பங்களாதேஷ் அதிபர் திரு அப்துல் ஹமீது அழைப்பின் பேரில் அந்நாட்டுக்கு சென்றுள்ள குடியரசுத் தலைவர் அந்நாடு சுதந்திரம் அடைந்து 50 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கொண்டாட்டங்களில் பங்கேற்கிறார். பங்களாதேஷ் விடுதலைப் போரில் உயிரிழந்த வீரர்களின் நினைவாக அங்கு அமைக்கப்பட்டுள்ள நினைவிடத்திலும் குடியரசுத் தலைவர் மரியாதை செலுத்தவுள்ளார். பங்களாதேஷின் தந்தை என்று போற்றப்படும் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் பிறந்த நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களிலும் திரு ராம்நாத் கோவிந்த் கலந்து கொள்கிறார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் இன்று பாதிக்கப்பட்டன. மக்களவை இன்று காலை கூடியதும் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் சம்பவம் தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு அஜய்குமார் மிஸ்ராவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். உறுப்பினர்கள் அமைதி காத்து கேள்வி நேரத்தை நடத்த ஒத்துழைப்பு அளிக்குமாறு அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா வேண்டுகோள் விடுத்தார். எனினும் உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 12 உறுப்பினர்களின் உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அவை மீண்டும் கூடியபோதும் அமளி நீடித்ததால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 71வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில், தேசத்தை கட்டமைப்பதிலும் விவசாயிகள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களின் நலனிலும் அர்ப்பணிப்புடன் வல்லபாய் பட்டேல் செயலாற்றியதாக புகழாரம் சூட்டியுள்ளார். 560 சமஸ்தானங்களை ஒருங்கிணைப்பதில் மிக முக்கிய பங்காற்றிய அவரது வாழ்க்கை ஒவ்வொரு இந்தியருக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று திரு வெங்கையா நாயுடு குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், சர்தார் வல்லபாய் பட்டேலின் சேவையும் நிர்வாக திறனும் தேசத்தால் என்றென்றும் நன்றியுடன் நினைவு கூறப்படும் என்று கூறியுள்ளார். தேசத்தை ஒருங்கிணைத்த இரும்பு மனிதர் பாரத ரத்னா சர்தார் வல்லபாய் பட்டேலின் நினைவு தினத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை 134 கோடியே 61 லட்சம் கோவிட் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 68 லட்சம் தடுப்பு மருந்துகள் செலுத்தப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதனிடையே கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டில் புதிதாக 7000 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உருமாறிய கோவிட் ஒமிக்ரான் தொற்று வேகமாக பரவும் தன்மை கொண்டதால் சர்வதேச நாடுகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. தற்போது 77 நாடுகளில் இந்த தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பின் தலைவர் திரு டெட்ரோஸ் அதனோம் தெரிவித்துள்ளார். இது மேலும் பல நாடுகளுக்கு பரவ வாய்ப்புள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த தொற்று பாதிப்பு அதிகமாக உள்ளதாக கூறிய அவர் இதுகுறித்து எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். இதனிடையே ஐரோப்பிய நாடுகளில் கோவிட் தொற்று அதிகரித்துள்ளதை அடுத்து அங்கு மீண்டும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. நெதர்லாந்தில் தொடக்கப் பள்ளிகள் மூடப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் தகுதியுடைய அனைவரும் தயங்காமல் கோவிட் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சென்னை ராணிமேரி கல்லூரியில் தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதில் மாணவர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருவது குறித்து பாராட்டு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் விடுதலை பெருவிழா வினாடி வினா நிகழ்ச்சி ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் காலை 6:45 மணிக்கு மாநில செய்தி அறிக்கைகளில் இடம்பெறுகிறது. அன்று காலை 8 மணி வரை பெறப்படும் அனைத்து சரியான விடைகளுக்கும் டிஜிட்டல் சான்றிதழ் வழங்கப்படும். அவற்றில்
குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் 3 பேருக்கு இந்தியன் வங்கியின் பரிசு வழங்கப்படும். இந்நிகழ்ச்சியில் அதிக அளவில் பங்கேற்பீர். தேச விடுதலைக்கு வித்திட்டவர்களுக்கு புகழ் சேர்ப்பீர். திரைப்படங்கள் பொழுதுபோக்குக்காக மட்டுமே எடுக்கப்படாமல் தேசப்பற்றையும் வாழ்க்கை நெறிமுறைகளையும் எடுத்துரைக்கும் வகையில் தயாரிக்கப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மறைந்த பிரபல நடிகர் ராஜ்கபூர் தொடர்பான நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். வன்முறையை தூண்டும் வகையில் திரைப்படங்கள் அமையக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். நமது பாரம்பரிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் திரைப்படங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மக்களின் வாழ்க்கை முறையை எடுத்துரைத்து அதனை மேம்படுத்துவதற்கு திரைப்படத்துறையினரும் ஊடகத்துறையினரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பல்வேறு துறையினருடன் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனையை இன்று தொடங்குகிறார். காணொலி வாயிலாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் வரும் நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து அவர் விவாதிக்கிறார். வேளாண் மற்றும் உணவு பதப்படுத்துதல் தொழில்துறையினருடன் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் இன்று அதிகாலை பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின்போது தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்தபோது பாதுகாப்பு படையினரை தீவிரவாதிகள் தாக்கியதாகவும் திருப்பிச் சுட்டதில் ஒரு தீவிரவாதி உயிரிழந்ததாகவும் பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அப்பகுதியில் தேடுதல் பணி நடைபெற்று வருவதாகவும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திறன் வாய்ந்த மனிதவளம் கொண்ட முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்து வருகிறது என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் திரு ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். துபாயில் நடைபெற்று வரும் வர்த்தக கண்காட்சியின் இந்திய அரங்கை பார்வையிட்ட அவர் தொழில் முனைவோரால் நாட்டின் பொருளாதாரம் உயர்வதுடன் மக்களின் வாழ்க்கை தரமும் மேம்படுவதாக கூறினார். இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் வலுவான வர்த்தக தொடர்புகளை கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஒத்துழைப்பு கோவிட்-19க்கு பிந்தைய காலத்தில் மேலும் வலுவடையும் என்றும் அமைச்சர் கூறினார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான கேலோ இந்தியா மகளிர் ஹாக்கிப் போட்டியை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். தில்லி தயான்சந்த் ஹாக்கி மைதானத்தில் வரும் 21ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறுகிறது. டாக்காவில் நடைபெற்று வரும் ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை எதிர்கொள்கிறது. டாக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டி மாலை மணி 6:30க்கு தொடங்குகிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் எச்.எஸ். பிரணாய் இன்று மலேசியாவின் டி லியூவை எதிர்கொள்கிறார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் எம்.ஆர். அர்ஜுன், துருவ் கபிலா இணை ரஷ்ய இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. கடந்த ஆண்டு சைபீரியாவில் பதிவான 38 டிகிரி செல்சியஸ் வெப்பம் என்பது ஆர்க்டிக் பகுதியில் ஏற்பட்டுள்ள மோசமான காலநிலையை உணர்த்துவதாக ஐநா முதல் முறையாக தெரிவித்துள்ளது. ரஷ்யாவில் கடந்த ஆண்டு ஜூன் 20ஆம் தேதி பதிவான 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆர்க்டிக் பகுதியில் மிக அதிகபட்ச வெப்பத்தை ஏற்படுத்தியதாக உலக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சைபீரியாவில் உயர்ந்துள்ள 10 டிகிரி செல்சியஸ் வெப்பமானது ஆர்க்டிக் பகுதியில் பனிக்கட்டிகள் உருகுவதற்கு காரணமாக அமைந்துள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே அண்டார்டிகாவில் அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகளில் மிக பெரும் பனிப்பாறைகள் உருகத் தொடங்கும் என்று விஞ்ஞானிகள் குறிப்பிட்டுள்ளனர். தற்போது அங்குள்ள பனிக்கட்டிகள் துகள்களாக உடைவதற்கு வாய்ப்புள்ளதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர். அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து ஆய்வாளர்கள் பனிக்கட்டிகள் உருகும் நிலை குறித்து ஆய்வுகளை தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று பங்களாதேஷ் சென்றடைந்தார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் நடவடிக்கைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று பாதிக்கப்பட்டன. இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 71வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. ஒமிக்ரான் தொற்று வேகமாக பரவும் தன்மை கொண்டதால் சர்வதேச நாடுகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான கேலோ இந்தியா மகளிர் ஹாக்கிப் போட்டியை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.